முழுவதும் உள்ள bhaktiplanner.com நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் மக நட்சத்திரத்தின் சிறப்பை பற்றியும் மாசி மகத்தின் மகிமையை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக மகம் என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது மகத்தின் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்ற வார்த்தை தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். ஏன் மக நட்சத்திரத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு பெருமை இருக்கிறது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பு தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் உருவாக்குவதற்கு முன்பு பித்ருக்காரகனை உருவாக்கினார். அதாவது பித்ரு தேவனை உருவாக்கினார். இந்த பித்ரு தேவன் உருவான நட்சத்திரம் மக நட்சத்திரம். அதனால்தான் தேவர்கள் மனிதர்கள் மற்ற ஜீவராசிகளுக்கு அண்ணனாக இருக்கிறார் பித்ரு தேவன் என்கிறது சாஸ்திரம். மக நட்சத்திரம் அன்று பித்ருக்களுக்கு பூஜை செய்தால் பித்ரு தேவன் மகிழ்ச்சி அடைந்து அந்த குடும்பத்திற்கு பல சுபிட்சங்களை அள்ளி தருவார். அதனால்தான் மாசி மகம் அன்று பித்ரு தேவர்களை மனதால் வணங்கி புண்ணிய நதிகளில் நீராடினால் பல நன்மைகள் ஏற்படும். மாசி மகத்திற்கு எந்த அளவிற்கு சக்தி இருக்கிறது என்பதை நாம் உணர்வதற்கு முன்பே புண்ணிய நதிகள் என்று சொல்லக்கூடிய கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற நதிகள் உணர்ந்து கொண்டார்கள். அதை பற்றி நாம் இப்போ தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக ஒருவருடைய கஷ்டங்களை கேட்டுக்கொண்டே இருந்தால் அவருடைய கஷ்டங்களும் கேட்பவர்களுக்கு வந்துவிடும். அதனால்தான் நம் முன்னோர்கள் சொல்வார்கள், யாரை பார்த்தாலும் ஐயோ பாவம் என்ற வார்த்தை சொல்லாதே. ஐயோ பாவம் என்ற வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க 7 ஜென்ம பாவங்கள் வந்து சேரும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள். அதே போல்தான் கங்கை, காவேரி, யமுனை போன்ற புண்ணிய நதிகள் மற்றவருடைய கஷ்டங்களை தனக்குள் ஐக்கியப்படுத்தியதனால் அவர்களுடைய உடல் நிறம் கருமையாக மாறியது. ரோஜா பூ போல இருந்த நம்முடைய உடல் நிறம் இப்பொழுது கருவண்டு போல் ஆகிவிட்டதே என்று மனம் வருந்தி சிவபெருமானிடம் சென்று பாருங்கள் எங்களுடைய நிலைமையை என்று மனம் வருந்தி பேசினார்கள். இதை கேட்ட சிவபெருமான், நீங்கள் மாசி மகம் அன்று மகாமக குலத்தில் நீராடினால் உன்னுடைய பாவங்கள் குறையும் என்றார் சிவபெருமான். சிவபெருமான் கூறியதை போல் புண்ணிய நதிகளும் மாசி மகம் அன்று கும்பகோணம் சென்று மகாமக குலத்தில் நீராடி தங்களுடைய பாவங்களையும் கஷ்டங்களையும் நீக்கிக் கொண்டார்கள். அதனால்தான் மாசி மகம் அன்று கும்பகோணத்தில் மகாமக குலத்தில் நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்கும், கஷ்டங்கள் குறையும் என்கிறது சாஸ்திரம். புண்ணிய நதிகளில் நீராடினால் நம்முடைய கஷ்டங்கள் குறையுமா என்று சிலர் கேட்பார்கள். முதலில் நமக்கு தேவை நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால்தான் எதிலும் நாம் வெற்றி பெற முடியும். இதற்கு ஒரு சிறு கதையை கூறலாம். ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் பக்தர்களுக்கு அதிக உபதேசம் செய்து கொண்டிருந்தார். பல வருடங்களாக உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பக்தர்கள் அந்த முனிவரை அதிகமாக நம்பவில்லை. இதை முனிவர் தெரிந்து கொண்டார். மக்கள் பொழுது போகவில்லை என்று தன்னிடம் வந்து கதை கேட்பதை போல் கேட்டுவிட்டு செல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டார். இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதையும் நினைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வானத்தில் கருடன் பறந்து கொண்டிருந்தது. பறந்து கொண்டிருந்த போது அதனுடைய சிறகு சக்தி இழந்து அந்த முனிவர் காலடியில் வந்து விழுந்தது. இதை கண்ட முனிவர் தன் அருகில் இருந்த கமலத்தின் நீரை எடுத்து அந்த கருடத்தின் மேல் தெளித்தார். தெளித்த சில நிமிடங்களிலேயே அந்த கருடன் பறக்க ஆரம்பித்தது. இதை கண்ட பக்தர்கள் அந்த முனிவரிடம், என்ன சாமி, உங்களுக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்கா? நீங்களே எங்களுடைய வியாதியை நீக்கி இருக்கலாமே என்று கேட்டார்கள். இதை கேட்ட முனிவர், எப்பா, முதலில் நீங்கள் என்னை நம்ப வேண்டும். உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை. ஏதோ கதை கேட்பது போல் தினமும் வந்து ஊ ஊ என்று நான் சொல்வதற்கெல்லாம் தலையசைத்து விட்டு செல்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி உங்களுடைய வியாதியை நீக்க முடியும்? அப்படியே நீக்குகிறேன் என்று சொன்னாலும் நீங்கள் அதை நம்புவீர்களா என்று கேட்டார் முனிவர். இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், புண்ணிய நதிகளில் நீராடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் குறையும் என்று நம்பிக்கையுடன் நீராடினால் நம்முடைய கர்மாக்கள் நீங்கும். புண்ணிய நதிகள் நீராடினால் நம்முடைய கர்மாக்கள் நீங்கும் என்று முன்னோர்கள் அனுபவத்தில் உணர்ந்து தான் சொல்லி இருக்கிறார்கள். இதே போல மாசி மகத்தின் மகிமையை பற்றி இன்னொரு சம்பவமும் இருக்கிறது. தட்சன் ஈஸ்வரியே தனக்கு மகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் சிவனை நினைத்து தவம் இருந்தார். தட்சனின் தவத்தை ஏற்று சிவன் ஈஸ்வரிடம், நீ தட்சனுக்கு மகளாக தோன்று என்று கூறினார். அதன்படி ஈஸ்வரி கைலாய மலைச்சாரலில் காளிங்க நதியில் வலம்புரி சங்காக தவம் இருந்தார். ஒரு நாள் தட்சன் அந்த கைலாய மலை வழியாக வந்து கொண்டிருந்தார்.
பளபளப்பாக வெள்ளையாக வலம்புரி சங்கு இருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய இரு கரங்களால் அந்த வலம்புரி சங்கை எடுக்கும் பொழுது அந்த வலம்புரி சங்கு பெண் குழந்தையாக மாறி சிரித்தது. இதை கண்ட தட்சன் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த குழந்தைக்கு தாட்சாயினி என்று பெயர் வைத்தார். தாட்சாயினி தோன்றிய நாள் தான் மாசி மகம். தாட்சாயினி மாசி மகத்தில் பிறந்த பிறகுதான் அம்மனுக்கு உலகம் முழுவதும் சக்தி பீடங்கள் உருவானது என்கிறது புராணம். தாட்சாயினி அம்மன் மகத்தில் பிறந்ததால் தான் அம்மன் உலகம் முழுவதும் நிலைத்து இருக்கிறார். மகத்தின் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்பதற்கு உதாரணம் தாட்சாயினி அம்மனே போதும் நமக்கு. மாசி மகம் அன்று தான் கங்கை, காவேரி, யமுனை போன்ற புண்ணிய நதிகளின் தேவதைகள் கும்பகோணம் மகாமக குலத்தில் நீராடி தங்களுடைய பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கிக் கொள்கிறது என்கிறது புராணம். மாசி மகம் அன்று கும்பகோணம் சென்று மகாமக குலத்தில் நீராடினால் நம்முடைய முன்னோர்களின் சாபங்கள் நீங்கும். இதற்கு பித்ரு மகா ஸ்நானம் என்கிறது சாஸ்திரம். முன்னோர்களின் சாபங்கள் நீங்கினால்தான் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் தடையில்லாமல் நடக்கும். மாசி மகம் அன்று முன்னோர்களையும் இறைவனையும் வணங்கினால் பல நன்மைகள் நமக்கு தேடி வரும். இதுபோல் இன்னும் பல ஆன்மீக தகவல்களை அறிய bhaktiplanet.com பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.